ஆபிரகாமை குறித்து நாம் நேற்று படித்தோம். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு என்றவரின் கரத்துல அப்பமும் ரசமும் வாங்கினான். இது திருவிருந்துக்கு அடையாளம். ஆபிரகாம் திருவிருந்து எடுத்த பிற்பாடு அவனுக்குள்ள நடந்த 5 காரியங்கள் நேற்று நாம் பார்த்தோம். அதெல்லாம் மறுபடியும் ரிப்பீட் பண்ணால் நம்மளுக்கு டைம் இருக்காது. அதெல்லாம் உங்களுக்கு யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்த்துங்க. இன்றைக்கு இன்னொரு நபர், 2 பேரும் ஹீரோஸ் தான். நேற்று ஆபிரகாம் ஒரு ஹீரோ, இன்றைக்கு தாவீது. ஸ்தோத்திரம். தாவீதின் திருவிருந்து 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதின் திருவிருந்து. ஸ்தோத்திரம். எந்த ஒரு நபர் தேவனால் நடத்தப்பட்டு உயர்த்தப்படுகிறார்களோ அவர்களுக்குள்ளே திருவிருந்து என்ற ஒரு கனத்துக்குரிய காரியம் அவர்களுக்குள்ளே இருக்கும். திருவிருந்தை ஸ்கிப் பண்ணிட்டு எந்த ஒரு நபரும் ஒரு நல்ல கிறிஸ்தவனா நிற்க முடியாது. ஆனால் திருவிருந்தில் பல கான்ட்ரவர்சி இருக்குது, கொஞ்சம் வேறுபாடுகள் இருக்கிறது. வாரம் திருவிருந்து எடுக்கிறவங்க இருக்கிறாங்க, டெய்லி திருவிருந்து எடுத்துறாங்க. பொண்டாட்டி புருஷனுக்கு திருவிருந்து குத்துது, புருஷன் பொண்டாட்டி திருவிருந்து குத்துறாரு. சூப்பர்ல, சுத்திகரிப்புக்கெல்லாம் தேவையே கிடையாது. அழகாக இது வீட்லேயே உட்காந்துக்கலாம். 4 பிரெட் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டா, ஏம்மா நீ எனக்கு புட்டு கொடு, நான் உனக்கு புட்டு கொடுத்துட்றேன். நீ புட்டு கொடுக்கறதுன்னா அதுக்கு சர்ச்சு நடக்குதுங்க. அது எதை நான் வசனம் சொல்றாங்க தெரியுமா? ஆதி சபையில அனுதினம் அவர்கள் திருவிருந்து எடுத்தார்களே. பெந்தெகோஸ்து நாளிலே அப்போஸ்தலர் படிக்கும் பொழுது அனுதினம் அவர்கள் என்ன எடுத்தாங்களா? அவங்க திருவிருந்து எடுத்தார்கள். ஓகே, அந்த காலத்தை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அப்ப சபை கிடையாது, அப்ப ஊழியக்காரர் கிடையாது, அப்ப சபையின் வளர்ச்சி கிடையாது. அந்த காலகட்டத்தில் அப்படி எடுத்தார்கள். அப்போ அவங்க எல்லாம் பரிசுத்தமா இருந்தாங்க, அக்கினியா இருந்தாங்க, ஃபயரா இருந்தாங்க. முதல் அக்கினி அவங்க மேல இறங்கின நாள். அப்ப எப்படி இருந்திருப்பாங்க அவங்கலாம்? நம்ம அபிஷேகம் பெற்ற முதல் நாள் யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்தோம் நம்மலாம். நம்மளே அப்படி இருக்கிறோம்னா அவங்க மேல அபிஷேகம் உலகத்துல முதல் முறை ஊற்றப்பட்டது. அப்ப அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? அவங்க எடுக்கலாம் டெய்லி திருவிருந்து, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ எடுக்கலாமா டெய்லி? எதுக்கு சபை, எதுக்கு உபதேசம்? அதெல்லாம் பேச போனா அதெல்லாம் அது வந்து வாக்குவாதமா மாறிடும். சரி, அப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ஸ்தோத்திரம். ஆனால் திருவிருந்து மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது ஒரு சபை, ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ளே என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு தாவீது திருவிருந்து எடுத்தாரா? ஆம். திருவிருந்துக்கு அடையாளமாய் ஒரு இன்சிடென்ட்டை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கும் பொழுது 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் படிக்கும் பொழுது அந்த இடத்துல தாவீது பரிசுத்த அப்பத்தை புசித்தான். அந்த அப்பம் பேர் என்னவா? பரிசுத்த அப்பத்தை அவன் புசித்தான். ஸ்தோத்திரம். இதை நான் திருவிருந்திற்கு ஒப்பாய் நான் சொல்லுகிறேன். இந்த அப்பம் ஆசாரிகள் மாத்திரம் புசிக்க வேண்டும், மற்றவர்கள் புசிக்க கூடாது. அப்படிதானங்க? இப்போ திருவிருந்து கொடுக்குறோம், ஞானஸ்நானம் எடுக்காத புதுசாக வரவங்களுக்கு நாம் கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏனென்றால் இது ஆசாரியர்கள் எடுப்பது. இதான் திருவிருந்து. இது தாவீதின் திருவிருந்து. ஸ்தோத்திரம். தாவீதின் திருவிருந்தின் மூலமாய் அவன் பெற்றுக்கொண்ட 3 காரியங்கள் நான் கடைசியில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸ்தோத்திரம். என்ன படிக்கிறோம் என்றால், தாவீது சவுலுக்கிட்ட தப்பித்து ஓடி வரார். ஓடி வந்து திருவிருந்து என்ற இடத்திற்கு, அந்த 21ஆம் அதிகாரம் அந்த இடத்துக்கு வரும்போது தனியாய் வருகிறார், ஒண்டியாய் வருகிறார். ஒரு ஆழமான அர்த்தம் இது. ஸ்தோத்திரம். 1ஆம் வசனத்தை படிக்கும்போது, நீர் ஒண்டியாய் வருகிறீரே என்று தாவீதை பார்த்து கேட்கப்படுகிறது. அவன் யார்? அவன் கோலியாத்தை கொன்றவன், சவுலின் தளபதி,
எல்லா அதிகாரம் உள்ளவன் இப்ப எப்படி வரான் அவன்? சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க எல்லாரும் வாயில. ஒண்டியாய் வருகிறான். ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, கூடி ஜெபம் பண்ணலாம், கூடி ஊழியம் பண்ணலாம், கூடி சபைக்கு வரலாம், கூடி பிரசங்கம் பண்ணலாம், கூடி பாடலாம், கூடி ஊழியங்களை பெருசா செய்யலாம். சுத்திகரிப்பு என்பது ஒண்டியா தான் வரணும். புரிஞ்சுச்சிங்களாங்க? நம்முடைய பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்யும் போது யாரும் கூட வரமாட்டாங்க, கூடியும் வரக்கூடாது. நீ ஒண்டியா தான் வரணும். அந்த நேரத்தில் நமக்கு எந்த வகையிலும் நமக்கு உதவி உண்டாகாது. நம்ம பாவத்தை யாருன்னா பக்கத்துக்கு சொல்ல முடியுமா? இப்போ பக்கத்துக்கு எடுத்து குத்துற முடியுமா? இல்லை நம்மளுக்காக அவங்க பாவ அறிக்கை செய்ய முடியுமா? இல்லை எனக்காக நீ திருவிருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லையே. பாருங்க, குடும்பம், வாழ்க்கை, பிள்ளைகள், ஃபேமிலி எல்லாம் இருக்குது, சொந்த பந்தம் இருக்குது, வேலை வெட்டி எல்லாமே இருக்குது. ஆனால் நீ ஒண்டியாய் வர வேண்டிய ஒரு காலகட்டம் உண்டு. அதுதான் சுத்திகரிப்பு திருவிருந்தின் காலகட்டம். நீ தனியா வந்து தேவ சமூகத்தில் உட்கார வேண்டிய ஒரு காலம் கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இயேசு பல ஊழியங்கள் செய்தார், ஆனால் நிறைய முறை அவர் ஒண்டியா இருந்தார். ஸ்தோத்திரம். இந்த நேரம் சுத்திகரிப்பு நேரம், பாவறிக்கை நேரம். நாம் தனியாய் தேவ சமூகத்தில் வந்து உட்கார்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்தில் திருவிருந்தை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு காலகட்டம். அதுதான் வந்துகிறேன். ரெண்டாவது அடுத்த விஷயம் சொல்றேன் பாருங்க. 2-3 விஷயம் நான் சொல்லிட்டு போறேன். அடுத்த விஷயம் பாருங்க, 3ஆம் வசனத்துல தாவீது அப்பம் கேட்கிறார். அவரே கேட்கிறார், இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதே என்ன என் கையிலே கேட்கிறார். என்னத்தை கேட்கிறார்? என்ன பாருங்க, என்ன கேட்கிறாருங்க? எனக்கு கொடுங்க. திருவிருந்தை ஸ்கிப் பண்ணிட்டு ஓடுற பழக்கம் இருக்கக்கூடாது. கெட்ட பழக்கம், வெரி டேஞ்சர். ஐயா நான் எப்படியாவது திருவிருந்து எடுக்கணும் என்று கேட்கணும். நம்ம தாவீது கேட்டான். ஏதாவது தடை இருக்கிறதா? இப்படி இருக்குது ஐயா, நான் எப்படியாவது எடுக்கணும் என்ற எண்ணம் நமக்குள்ள வர வேண்டும். தள்ளி 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 இந்த பிரச்சனை காட்டு, அந்த பிரச்சனை காட்டு, அந்த பிரச்சனை எப்போ நீங்கும்? அதுலையும் காத்து நிற்பீங்களா நீங்க? பரிசுத்தமான பிற்பாடு நான் திருவிருந்து ஏத்துக்கிறேன், அப்ப நீ உலகத்தை பரலோகத்தை போய் ஏத்துக்கணும். நீ பூமியில் இருக்கிற யார் பரிசுத்தமாக முடியுமா? நம்ம பரிசுத்தமாக்கும் வழிதான் இவைகள் எல்லாம் கடவுள் நமக்கு நியமித்து வச்சிருக்கிறார். ஆமாங்க. நம்ம அப்ப புசிக்கிற அப்பம் என்னங்க? பரிசுத்த அப்பம். ரசம் என்னங்க? அது நமக்குள்ள போகும்பொழுது பரிசுத்தத்தை உண்டாக்குறதுங்க. ஆமாங்க. வழிமுறைகளை நாம் கை கொண்டு திருவிருந்தை நாம் கேட்க வேண்டும். ஸ்கிப் பண்ணக்கூடாது, தவிர்க்க கூடாது. ஐயோ 2 மாசம் எடுக்கலையே, ஐயோ 3 மாசம் எடுக்கலையே, ஐயோ 1 மாசம் எடுக்கலையே, ஒரு வேதனை இருக்கணும். கிறிஸ்தின் வருகை வரைக்கும் இது நடந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். திருவிருந்தின் பகுதி சுத்திகரிப்பு. ஓகே, திருவிருந்தின் முக்கிய ஒரு நோக்கம் என்ன சொல்லுங்க? திருவிருந்து நாம் சுத்திகரிக்கிறோம், அவருடைய அப்பத்தையும் ரசத்தையும் சாப்பிடுறோம். ஓகே, இது ஓகே, சுத்திகரிக்கிறோம், பாவ அறிக்கை. ஆனால் திருவிருந்தின் முக்கிய நோக்கம் என்ன? பரலோகம் செல்லக்கூடிய வழி. ஓகே, பரிசுத்தம். ஓகே, நான் ஒன்று சொல்றேன். கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுவது. நீங்கள் என் மரணத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். எவ்வளவு எத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்தாலும் அவன் கிறிஸ்துவின் கல்வாரின் மரணத்தை நினைக்க வேண்டும். அதுதான் மிகவும், அதான் திருவிருந்தே, வேற ஒண்ணுமே கிடையாது. இது திருவிருந்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்?
எதை யோசிக்கிறோம்? இயேசுவின் மரணம். இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார். அப்பம். இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார். ரசம். நினைவு கூற வேண்டும். எந்த அளவுக்கு இயேசுவின் கல்வாரியை, இயேசுவின் மரணத்தை எந்த அளவுக்கு நம்ம ஞாபகப்படுத்தி மைண்ட்ல கொண்டு வருகிறோமோ அந்த அளவுக்கு நாம் பரிசுத்தப்படுகிறோம். அவ்வளவுதான். அந்த அளவுக்கு நாம் பரலோகத்திற்கு ஆயத்தப்படுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கல்வாரியை நினைவு கூறுவது, சிலுவையின் மரணத்தை நினைவு கூறுவது திருவருள். சரி, இந்த இடத்துல தாவீது கேட்கிறார், எனக்கு அப்பத்தை தாங்கப்பா. அது ஒன்றாச்சா? அடுத்தது ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, இங்க தாவீது புசித்த அந்த அப்பம் ஆசாரியன் மாத்திரம் புசிக்கிற அப்பம். அப்படிதானங்க? யார் மட்டும் புசிக்கணுமா? அத ஆசாரியன் மாத்திரம் புசிக்க வேண்டும், மற்றவர்கள் புசிக்க கூடாது. அப்படி அந்த அப்பத்துக்கு ஒரு பெயர். ஸ்தோத்திரம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இந்த சப்ஜெக்ட் அப்படியே இயேசு அங்க எடுத்து சொல்றார். இங்க 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் நடக்கிற அந்த இன்சிடென்ட் லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இயேசு அதை எடுத்து சொல்லுகிறார். அப்ப தாவீது பரிசுத்த அப்பத்தை புசித்தானே, ஆசாரியன் மாத்திரம் புசிக்கக்கூடிய இந்த அப்பத்தை தாவீது புசித்தானே என்று சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். அந்நாட்களில் ஆசாரியன் மாத்திரம் புசிக்க வேண்டும். ஆனால் இயேசு மரணத்துக்கு பிற்பாடு எல்லாரும் புசிக்கிறவளாய் இயேசு நம்மை மாற்றினார். எவ்வளோ ஒரு பாக்கியங்க இது. அந்த காலத்துல இந்த பிரெட், இந்த அப்பம் ஆசாரியர் யார்? லேவி கோத்திரத்தில் வந்தவர்கள். அவங்க மாத்திரம் தான் திருவிருந்து இந்த அப்பமே சாப்பிடணும். வேற யாரும் சாப்பிடக்கூடாது. அவங்களுக்கு அதிகாரமே கிடையாது, கிட்ட கூட வரக்கூடாது. அப்படி இருந்த அந்த பரிசுத்தமான, அந்த கனமுள்ள அந்த திருவிருந்து என்ற அந்த அப்பத்தை இன்னைக்கு முழு உலகம் யார் வேணாம் அதை புசிக்கலாம் என்ற ஒரு வழியை கொண்டு வந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாத்தீங்களா? அவருடைய மரணத்தின் மூலமா இயேசு சிலுவையில மரித்து நமக்கு பல வழி திறந்திருக்கிறாருங்க. திருவிருந்து நமக்கு இன்னைக்கு கிடைக்கிறது கூட இயேசு செத்தாரு சிலுவையில. இல்ல நமக்கு திருவிருந்து கிடையாது. இந்த அப்பெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது, நம்ம தகுதியே கிடையாது. இங்க யாரும் லேவி கோத்திரம் இருக்கிறோமா? சந்திரன் கோத்திரம் தான் நான் ஆகிறேன். முன்சாமி கோத்திரம், சண்முகம் கோத்திரம், இப்படி கோத்திரம் இருக்கிறோம். ஆனால் எந்த கோத்திரம் இல்லை, யாருமே கிடையாது. நம்ம இந்த பிரெட், இந்த பரிசுத்த திருவிருந்து பந்தி, இந்த அப்பம் இன்றைக்கு நீ புசிக்கிறாய், உனக்கு தகுதியா இது உனக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இயேசு கல்வாரியில் ரத்தம் சிந்தினார். எப்படியாப்பட்ட ஒரு பகுதி இந்த திருவிருந்து. இதை அலட்சியப்படுத்தக்கூடாது, இதை கனவீனப்படுத்தக்கூடாது. சரி, ஒரே ஒரு விஷயம் அப்படி போயிட்டு நான் வந்துடுறேன். பாருங்க, நம்ம தகுதி இல்லாம திருவிருந்து எடுத்தா என்ன நடக்கும்? பலவீனம் வரும், வியாதி வரும், மரணம். அதை பத்தி நான் பேச வரல. அது இல்லாம வேற ஒண்ணு நான் சொல்ல வரேன். இப்போ தகுதி இல்லாமல் நாம் திருவிருந்து எடுத்தால் என்ன ஆகும்? சிலர் பலவீனமாகிறார்கள், சிலர் நித்திரை மரித்தும் போகிறார்கள் என்று 1 கொரிந்தியர் நாம் படிக்கிறோம். அது தேவையில்லை. ஆனா இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன், நாம் தகுதி இல்லாமல் திருவிருந்து எடுத்தால் சபை தீட்டுப்படும். எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா? இது நமக்கு தெரியாது. நம்மளுக்கு எது தீட்டுப்படுதா பாத்தீங்களா? அதனால தான் பலவீனம் வருது. ஆண்டவர் கோவம் வருது. உனக்கு பலவீனத்தை, மரணத்தை அதுதான் கொடுக்கிறார் ஆண்டவர். அவருடைய சரீரம் இன்னதென்று அறியாமல் அதை அவன் என்ன பண்றான்? குற்றப்படுத்துகிறான். 1 கொரிந்தியர் எந்த வசனம் அது? 11 எந்த அதிகாரம்? 23ஆம் வசனத்திலிருந்து நம்ம 1 கொரிந்தியர்ல படிக்கிறோம். நம்ம அவர் சரீரம் இன்னதென்று அறியாமல் அதை என்ன பண்றான்? அவன் சரீரத்தை குற்றமுள்ளவனா இருக்கிறான். அவர் சரீரத்தை குறித்து அவன் குற்ற உள்ளவனா இருக்கிறான். பயங்கரமான வார்த்தைங்க இது. ஒரு வாட்டி அந்த வார்த்தை படிச்சிருவோம். எல்லாம் படிங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நினைக்கிறேன். 27ஆம். சீக்கிரம் படிங்க பார்ப்போம்.
அபாத்திரமா என்றால் தப்பா, அது சரியில்லாம நம்ம திருவிருந்து எடுத்தால் கர்த்தருடைய சரீரத்தை குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். கர்த்தருடைய சரீரம் இன்றைக்கு சபை. சர்ச்சுக்கு, நம்ம சபைக்கு என்னங்க பேரு? இயேசுவின் சரீரம். இதை நம்ம என்ன பண்றோமா? நம்ம குற்றப்படுத்துறோமா? எவ்வளவு பெரிய தப்பு! இதை மைண்ட் வச்சுதான் சுத்திகரிப்பு கூட்டத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சபையில நம்ம ஊழியக்காரர்கள் அதை கை கொள்ளுகிறார்கள். சபை குற்றப்படக்கூடாது, சபை தீட்டுப்படக்கூடாது. ஒரு ஆளுனால டோட்டல் சர்ச்சை என்ன ஆகுது? அது டேமேஜ் ஆகுது. ஒரு ஆளுனால சபை என்ன ஆகுது? திட்டுப்படுகிறது, சபை குற்றப்படுகிறது, சபை குறையாய் மாறுகிறது. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? ஏன் நாங்க போட்டிருக்குது? சிலர் பலவீனமா மாறுறாங்க, சிலர் நித்திரை ஆவறார்கள். ஏன் எழுதிருக்குது? இதனால தான். என்ன பாருங்களேன், ஆண்டவர் என்ன பாருங்க, ஆண்டவர் எதை வேணாலும் மன்னிப்பார். ஆனா எதை மன்னிக்க மாட்டாராம்? படிச்சு இல்லையா பைபிள்ல? மனிதனுடைய எல்லா பாவங்கள் மன்னிக்கப்படும், ஆனால் பரிசுத்த ஆவி விரோதமாய். பரிசுத்த ஆவி எது? சபை. இன்றைக்கு சபையை ரூல் பண்றது யாரு? பரிசுத்த ஆவி தான். அந்த பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் தீட்டுப்படுறவனை கர்த்தர் ஒருபோதும் விட மாட்டார். அதுக்கு தான் சுத்திகரிப்பு கூட்டம், அதுதான் நம்முடைய குறைகள் இங்க அறிக்கை செய்து ஆண்டவரே ஆண்டவரே என்று நம் கதர்வடி ஏது? உன்னுடைய சரீரம் என்னால குற்றப்படக்கூடாதுப்பா, உன் பரிசுத்த சபை தீட்டுப்படக்கூடாதுப்பா, உன் பரிசுத்த சர்ச்சி பிரபு ஆண்டவரே, இந்த சபை தீட்டாய் மாறக்கூடாது ஆண்டவரே. பாத்தீங்களா? இதாங்க மிக முக்கியம். ஸ்தோத்திரம். அப்ப ஆசாரியன் மாத்திரம் புசிக்க வேண்டிய அப்பத்தை தாவீதுக்கு அங்கு கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஓகேவா? அந்த இடத்துல தாவீது தன்னை சுத்தமாய் வைத்து கொண்டான் என்று 5ஆம் வசனம் வீட்டில் நீங்க படிச்சு பாருங்க. 5ஆம் வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னை அவன் சுத்தமாய் தூய்மையாய் வைத்து கொண்டதனால் அவன் அந்த அப்பத்தை புசித்தான். ஓகே, ஸ்தோத்திரம். யார் ஆசாரியன்? ஆசாரியன் மாத்திரம் புசிக்கக்கூடிய அப்பம் இது பேர். யார் ஆசாரியன்? 2 அர்த்தங்கள் இருக்குது. யார் நம்மெல்லாம் ஆசாரிகளை கடவுள் நம்மை மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாரும் என்னங்க மாறி இருக்கிறோம்? இப்போ ஆசாரியர்களாய் மாறி இருக்கிறோம். ஸ்தோத்திரம். யார் ஆசாரியர்கள்? இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஆசாரியர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் ஆசாரியர்கள். 2 வசனம் சொல்றோம் பாருங்க. வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் ஆசாரியர்கள். 2வது வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் ஆசாரியர்கள். இது 2 பெற்றவங்க கை தூங்க பாப்போம். கை தூங்க. புரியலையா? எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. நாம் எல்லாரும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எங்க இருந்து? பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, உலக பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நம் பேர் என்னங்க? ஆசாரியர்கள் நம்முடைய பேர். ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இவர்கள் ஆசாரியர்கள் மாத்திரம் புசிக்கக்கூடிய அப்பம். ஸ்தோத்திரம். அதான் தாவீது திருவிருந்தாய் அதை புசிக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 6ஆம் வசனம் படிக்கும் பொழுது, 6ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது தாவீதுக்கு பரிசுத்தமான அப்பம் கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். நாளைக்கு உங்க கையில கொடுக்கப்படுற அப்பத்தின் பேர் என்னங்க? பரிசுத்தமான அப்பம். தாவீது கையில் கொடுக்கப்பட்டது. தாவீது அதை வாங்கி புசித்தான். தன்னை சுத்திகரிப்பாய் காத்து கொண்டவன் அதை புசித்தான். சரி, கடைசி பகுதிக்கு நான் வருகிறேன். தாவீது திருவிருந்து என்ற பகுதி, திருவிருந்தை எடுத்த பிற்பாடு அவனுக்கு நடந்த 3 நன்மைகள். திருவிருந்தின் மூலமாய் தாவீது பெற்றுக்கொண்ட 3 நன்மைகள். ஸ்தோத்திரம். நேற்று ஆபிரகாம் கிட்ட 5 நன்மைகள் பார்த்தோம்.
இன்றைக்கு 3 நன்மைகள் தாவீதிடத்தில். ஸ்தோத்திரம். சுத்திகரித்து கொண்டு பாவரிக்கை செய்து பரிசுத்த அப்பத்தை நாம் வாங்கி புசிக்கும் பொழுது நமக்கு 3 நன்மைகள் இங்கு நடக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். நம்பர் 1, முதலாவது காரியம், திருவிருந்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற முதல் காரியம், நம்முடைய ஆரம்ப ஆதி அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும் சொல்லுங்க. ஆரம்பத்தில் நீ எப்படி இருந்தாயோ, ஆரம்பத்தில் உனக்கு என்ன அபிஷேகம் கிடைத்ததோ, ஆரம்பத்தில் எந்த அபிஷேகம் நீ பெற்றிருந்தாயோ, அது திரும்ப கிடைக்க உதவி செய்வது திருவிருந்து. ஆமாங்க. இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்க. இப்போ 9ஆம் வசனத்தை அதை நாம் படிக்கிறோம். நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். திருவிருந்து எடுத்து முடிஞ்ச உடனே தாவீதின் கைக்கு ஒரு பட்டயம் கிடைத்தது. அது என்ன பட்டயம்? அது கோலியாத்த தலையை துண்டாக்கின பட்டயம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் தாவீது கைக்கு வருது. சூப்பர்ல. ஏதாவது இருக்குதா, பட்டயம் ஈட்டி ஏதாவது இருக்குதா என்று தாவீது கேட்கிறாரு. அதுக்கு அங்க இருக்கிற அந்த ஆசாரியன் சொல்லுகிறாரு, நீ கோலியாத்தை கொண்டீரே, அந்த பட்டயம் தான் இருக்குது, வேண்டும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்றான். அதுக்கு தாவீது, எப்பா ஃபர்ஸ்ட் கூட அத்தை, நம்ம பாஷையில் அங்க அவர் என்ன சொல்ற, தாவீது அதற்கு நிகரானதில்லை, அதற்கு நிகரானதில்லை என்றதை வாங்கி கொண்டான். ஸ்தோத்திரம். இந்த பட்டயம் தான் முதல் தாவீதோட ஃபைட்ல வெற்றியை கொடுத்தது. இந்த பட்டயம் தான் தாவீதுக்கு விரோதமாய் வந்த முதல் யுத்தத்திலே அவனுக்கு வெற்றியை கொடுத்தது. தாவீது ஒருவன் தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு அடையாளத்தை ஜனங்களுக்கு காட்டினது இந்த பட்டயம் தான். ஸ்தோத்திரம். அந்த பட்டயம், கோலியாத்தை கொண்ட பட்டயம் இப்ப மறுபடியும் யார் கையில் வருது? தாவீதின் கையில் வருகிறது. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, திருவிருந்து நம்ம கனப்படுத்தி நம்மை தாழ்த்தி நம் திருவிருந்து எடுப்போம் என்றால் உங்களுடைய ரட்சிப்பா இருக்கட்டும், உங்களுடைய அபிஷேகமா இருக்கட்டும், ஒருபோதும் பழையதாய் போகாது. கர்த்தர் புதிதாய் மாற்றிக்கொண்டே இருப்பார். ஆமாங்க. உங்களை அப்படியே ஆரம்ப நிலவரத்தில் உன் கையில் இருந்த பட்டயத்தை மறுபடியும் கர்த்தர் கையில கொடுப்பார். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, அந்த ஆரம்ப அபிஷேகம் எனக்கு வேணும், அந்த ஆதியில் இருந்த விசுவாசம் எனக்கு வேண்டும், அந்த ஆரம்பத்திலிருந்து அந்த பக்தி எனக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்குறீங்க? நீங்க தாவீது கட்சிச்சு பாருங்க. அது ஸ்தோத்திரம். அந்த பட்டயம் திரும்ப நமக்கு வேண்டும். அப்படிதானங்க? ஆரம்பத்தில் இருந்த பட்டயம் மறுபடியுமா எனக்கு வேண்டும். ஸ்தோத்திரம். மறுபடியுமா என் கைக்கு வரணும். ஆரம்ப விசுவாசம் என்ற பட்டயம் மறுபடியும் என் கைக்கு வரணும். ஆரம்பத்தில் இருந்த பக்தி வைராக்கியம் என்ற பட்டயம் மறுபடியுமா என் கைக்கு வர வேண்டும். ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜபம் என்ற பட்டயம் மறுபடியுமா என் கைக்கு வரணும். ஆரம்பத்தில் இருந்த அந்த 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 கர்த்தருடைய பக்தி என்ற பட்டயம் மறுபடியுமா என் கைக்கு வர வேண்டும். ஒன்னும் தேவையில்லை. திருவிருந்தலை சரியா எடுத்த போதெல்லாம் கைக்கு வந்தாலும் திரும்பி. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சொல்றேன், வேற கவனிங்களேன். கோலியாத்தை கொன்ற தாவீதின் பட்டயம் எங்கு வைக்கப்பட்டது? எங்கு வைக்கப்பட்டது? எங்கு வச்சு மறைக்கப்பட்டது? இங்க ஆலயத்தில். அது எங்க இருக்கிறது? கடவுளுடைய ஆலயம் தான். ஆசாரியன் இருக்கிற இடம் ஆலயத்தில் தான், தேவனுடைய ஆலயத்தில் அது வைக்கப்பட்டது. அப்படி கவனிங்க. அதே சமயத்தில் சவுலின் ஆயுதம் தேவர்களின் கோயிலில் வைக்கப்பட்டது. வித்தியாசம். தாவீதின் பட்டயம் எங்க வைக்கப்பட்டது? தேவாலயம். அப்படி சொல்லுங்க. தேவனுடைய ஆசாரியன் இருக்கிற ஆலயத்தில் வைக்கப்பட்டது. சவுல் செத்து போன பிற்பாடு அவன் ஆயுதம் எங்க வைக்கப்பட்டது? தேவர்களின் கோவில்.
எது அவனை ஆளுகை செய்தோ அதுதான் அவன் முடிவை தீர்மானிக்கும். வசனம் சொல்றேன், கவனிங்க. அந்த வசனம் மாத்திரம் நீங்க படிச்சு பார்த்துருங்க. 31 அதிகாரம், 1 சாமுவேல் 31 அதிகாரம் 10 வசனம். 1 சாமுவேல் 31 அதிகாரம். யாரை பத்தி சொல்லப்படுது? சவுலோட ஆயுதம் எங்க போச்சு? இப்போ விக்கிரக கடவுளோட கோயில்ல வைக்கிறாங்களாம். தாவீதின் ஆயுதம் தேவனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டது. எவ்வளவு பெரிய விஷயம்! ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? நாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய ஆயுதங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கணும். தேவ சமூகத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சவுலோட முடிவு பாருங்க, விக்கிரக கோயிலுக்கு போயிடுச்சு. ஸ்தோத்திரம். சரி, தாவீது திருவிருந்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட முதல் நன்மை, அவன் ஆரம்ப பட்டயத்தை, அதாவது ஆயுதம், அதாவது விசுவாசம் மறுபடியுமாய் அவன் கைக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய திருவிருந்தின் மூலமாய் நம்முடைய ஆரம்ப நிலவரத்தை கர்த்தர் திரும்ப நமக்கு தருவார், கிடைக்கும் திருவிருந்தின் மூலமாக. ஓகேவா? ரெண்டாவது விஷயம், நிறைய விஷயங்கள் இதுல பேசலாம், அதெல்லாம் டைம் இல்லை இப்போ. ரெண்டாவது விஷயம், தாவீதுக்கு திருவிருந்தின் மூலமாய் கிடைத்த இரண்டாவது நன்மை என்ன தெரியுமா? எப்போ அந்த திருவிருந்து எடுத்து முடிச்சாரோ தலைவர் ஆயிட்டாரு. என்னவாயிட்டாரு? தலைவர். வாழ்க! யார் அவரு? சவுல்னால் துரத்தப்பட்டவர், பயந்து ஓடி வந்தவர், நீங்க என்னவாயிட்டாரு? அவரு தலைவர் ஆயிட்டாருங்க. ஆமாங்க. இது என்னத்தை காட்டுது? உயர்வை காண்பிக்கிறது. கர்த்தர் உயர்த்துவார். நீ திருவிருந்து சரியாயிடு, உனக்கு உயர்வு கிடைக்கும். இங்க டுபாகூர் பண்ணாத. இருதயத்தை ஊற்றி தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நாம் ஆண்டவரே என்று கதறி ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து ஒப்பு கொடுப்போம் என்றால் நிச்சயமாய் உன்னை தலைவராய் உயர்த்துவார் ஆண்டவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அதே படிங்க, 22 அதிகாரம் 2 வசனம் படிங்க. அடுத்த அதிகாரம் பாருங்க, 22 அதிகாரம் 2 வசனம். என்ன ஆயிட்டார் இப்ப அவரு? தலைவர். தாவீது எங்கள் தலைவர். யார் சொல்றது? ஒடுக்கப்பட்டவன், கடங்காரன், முறுமுறுக்கிறவன், ஏமாந்தவன் எல்லாம் இப்ப தாவீது கூட வந்துட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆயிட்டாரு? இவரு தலைவர். உயர்வு கிடைக்கும். என்ன பாருங்க, நிச்சயமா உயர்வு கிடைக்கும். இது வரைக்கும் என்ன பாருங்க. இது சரி, இப்ப 21 அதிகாரத்துல முதல் வசனம் என்ன படிச்சோம் நம்ம? எப்படி வந்தான் தாவீது வரும்போது? ஒண்டியா. இதெல்லாம் மறந்துடக்கூடாது. திருவிருந்திற்கு முன்பாய் அவன் ஒண்டியாய் வந்தான். திருவிருந்தை எடுத்தான், பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்த அப்பத்தை வாங்கி புசித்து திருவிருந்து எடுத்தான். இப்ப என்னவாய் மாறினான்? தலைவராய் மாறினான். சூப்பருங்க. இதாங்க நம்மளுக்கு நடக்கும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீ தேவ சமூகத்தில் ஒண்டியாய் வந்து ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் ஒண்டியாய் நீ ஜெபிப்பாய் என்றால் நாளைக்கு அநேக ஜனங்களுக்கு முன்பாய் உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உன்னை அதிகாரியா வைப்பார், உன்னை தலைவனாய் வைப்பார். நீ படிக்கிற இடமா இருக்கட்டும், நீ வேலை செய்யற இடமா இருக்கட்டும், நீ பிசினஸ் பண்ற இடமா இருக்கட்டும், சமுதாயமா இருக்கட்டும், நீ இருக்கிற சொசைட்டியா இருக்கட்டும், கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். நிச்சயமாய் திருவிருந்து நம்மை உயர்த்தும். திருவிருந்து நம்மை கனப்படுத்தும். திருவிருந்து நம்மை சமுதாயத்தில் மேன்மையாய் வைக்கும். ஆமாங்க. ஸ்தோத்திரம். ஒண்டியா வந்தவன் தலைவனா மாறிட்டான். தனிக்கட்டையா இருந்தான், இன்னைக்கு 400 பேருக்கு தலைவனாய் மாறிட்டான். அவன் 400 பேர் கூட கூட்டாங்க அவங்க கூட. இப்ப யாராவது தொட முடியுமா அவனை? இப்ப யாராவது அவன் அலட்சியமா பேச முடியுமா? அப்படியே மாறிடுச்சு பாருங்க. இதுதான் கர்த்தர் நமக்கும் செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீ எதுக்கும் பயப்படாதுங்க. ஆள் இல்லை, நான் தானே அனாதை, நான் ஒண்டியா இருக்கிறேன், எனக்கு உதவி கிடையாது, எல்லாரும் இப்படி இருக்கிறான், அதெல்லாம் டோன்ட் கேர். நீ செய்ய வேண்டிய ஒண்ணே ஒன்று, ஆண்டவர் சமூகத்தில் உன்னை தாழ்த்தி திருவிருந்த காரியங்களில் நீ சரியாய் பங்கு கொள்ளு. உன் நிலைமையை கர்த்தர் மாத்திடுவார். அப்படியே 100கணக்கான ஜனங்கள் உன்னை சுற்றி நிற்கும்படி கர்த்தர் செய்வார். 100கணக்கான பேர் உன்னை பின்பற்றும்படி கர்த்தர் செய்வார். அநேகர் உனக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி கர்த்தர் செய்வார். ஆமா, சும்மா கிடையாது. ஸ்தோத்திரம். திருவிருந்து
ஏதோ என்று நாம் நினைக்கக்கூடாது. பல கோடி நன்மைகள் நமக்கு உண்டாக்குகிற திருவிருந்து. ஸ்தோத்திரம். மூன்றாவது கடைசி காரியம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். தாவீதுக்கு திருவிருந்தின் மூலமாய் கிடைத்த மூன்றாவது நன்மை. மூன்றாவது நன்மை என்ன? அந்த நன்மை மூன்றாவது, ஸ்தோத்திரம், மூன்றாவது, தாவீதை சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை ஆண்டவர். சூப்பர் வேர்டு இது. 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அருமையான வார்த்தை, படிங்க. டெய்லி தேடுவானா. அனுதினமும் என்ன பண்ணுவான்? அவனுக்கு வேலை வெட்டி எல்லாமே தாவீது தேடுறதான். அப்படியே ஓட்ட ஒரு பிசாசு பிடிச்சுவான் அவன். சொல்லுங்க. அனுதினம் தேடினாலும் தேவன் தாவீதை சவுலின் கைக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை. என்ன மாதிரி வார்த்தை! ஸ்தோத்திரம். இதெல்லாம் திருவிருந்துக்கு பிற்பாடு நடக்கிற சம்பவங்கள். ஸ்தோத்திரம். கொஞ்சம் பேருக்கு தூங்கி ஏந்த உன்னை பத்தி தான் தூங்கி ஏஞ்சிக்கிறாங்களா. 5 மணிக்கா இருந்தாலும் 4 மணிக்கு ஆச்சாங்களாம். என்ன பண்ணுக்குது? தூங்கி ஏந்த உன்னை பத்தி தான், என்ன பத்தி தான். கொஞ்சம் பேருக்கு டெய்லி உன்னை நோண்டுற வேலை தான், டெய்லி உனக்கு என்ன பண்ற வேலை தான், டெய்லி உன்னை ஏதாவது உன்னை கெடுக்கணும், டெய்லி ஏந்தவன இந்த வேலை தான். அப்ப உன்னை சுத்தி எத்தனை சவுல் சுத்தின்னு இருக்கிறாங்க? கர்த்தர் உன்னை அவருடைய கைக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஆமாங்க. அவன் எவ்வளவுதான் பெல்ட்டி அடிச்சாலும், எவ்வளவுதான் தந்திரமா யோசித்தாலும், எவ்வளவுதான் உன்னை சுத்தி சுத்தி வந்து தந்திரமாய் உன் காலை விட வைக்கணும், சிக்கி வைக்கணும் என்று நினைத்தாலும் கர்த்தர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஏன்? நாங்கள் குடும்பமா என் சபையில் திருவிருந்து எடுக்கிறோம். நாங்கள் சும்மா கிடையாது. ஏதோ மாசம் முதல் வாரம் ரொட்டியும் ரசம் கொடுப்பாங்க, இல்ல. இதுக்கு அப்புறம் பின்னாடி வேற மாதிரி ஏதோ நடக்குது. சும்மா கிடையாது. இது ஏதோ சம்பிரதாயமா எல்லா சர்ச்சிலும் திருவிருந்து ஒன்று கொடுப்பாங்க. என்ன திருவிருந்து? அதனால என்ன நடக்குது? பல சத்தியங்கள், பல உண்மைகள், பல ரகசியங்கள், பல வல்லமையான காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்க மாட்டார். நீ கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி உன் குறைகளை அறிக்கை செய்து ஆண்டவரிடத்துல நீ சுத்திகரித்து பாருங்க. எவ்வளோ பெரிய கிளியாடா இருந்தாலும் உன்னை கர்த்தர் அவன் கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். உன் மேல கை போட முடியாது அவங்களால, உன்னை ஒன்றும் செய்ய முடியாது அவர்களால, உன்னை எது நினைத்தாலும் அவங்களை ஒன்று தொட முடியாது அவர்களால. ஸ்தோத்திரம். 3 காரியங்கள், 3 நன்மைகள். ஸ்தோத்திரம். முதல் நன்மை சொல்லுங்க பாப்போம். முதல்ல என்ன சொன்ன? ஆரம்ப அபிஷேகம் ஆயுதம் மறுபடியும் தாவீது பெற்றுக்கொண்டான். 2வது சொல்லுங்க. தலைவனானான், உயர்வு உண்டாயிற்று. 3வது சொல்லுங்க. 3வது, சத்ருவின் கையில் நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் கர்த்தர். ஸ்தோத்திரம். நீங்க திருவிருந்தில் காட்டாருங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் உங்களுக்கு. திருவிருந்தில் சரியாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், பாதுகாப்பார், உயர்த்துவார். இழந்து போனதை மறுபடியும் கொடுப்பார். நேற்று படித்தோம், ஆபிரகாம் இழந்து போனதை திருப்பினான், திரும்ப கொடுப்பார் ஆண்டவர். ஸ்தோத்திரம். பல விஷயங்கள் இவைகளில் நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம். சரி, ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். நாமும் திருவிருந்துக்கு நாம் தகுதிப்படுத்துகிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இன்னைக்கு பல விஷயங்கள் பேசியிருக்கிறார், பல காரியங்கள் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஸ்தோத்திரம். அதனால கர்த்தர் உங்களையும் தகுதிப்படுத்துவாராக.